கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணர்ந்திடாத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடிய மகாகவியினுடைய வரிகளையே வணங்கி, மகாகவி பாரதி பெரிதும் போற்றியது மண்ணின் பெருமையா பெண்ணின் பெருமையா என்று மண்ணை பற்றியும் பெண்ணை பற்றியும் ஏராளமாக சிந்தித்த கவிஞன் மகாகவி பாரதி. இதிலே மண்ணின் பெருமையை பற்றி அதிகம் நேசித்தானா இல்லை பெண்ணின் பெருமையை பற்றி அதிகம் பாடினானா என்பதுதான் இன்றைய தினம் பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தினுடைய பொருள். பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், உலகமறிந்த தமிழ் சான்றோர்கள், உலகம் முழுவதும் தொலைக்காட்சிகளிலே பவனி வருபவர்கள், பெண்ணின் பெருமைதான் என்று பேசுவதற்காக 12 ஆண்டுகள் தமிழாசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராகவும் அரசு பள்ளியிலே பல்வேறு ஏழை குழந்தைகளுக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து, அதற்கு பிறகு புதுக்கோட்டை பாரதி கல்லூரியிலே மகளிர் கல்லூரியிலே தமிழ் துறை பேராசிரியராகவும் கல்லூரியின் ஆலோசகராகவும் செயல்படக்கூடிய, எங்களுக்கெல்லாம் இலக்கிய உலகிலே மூத்தவராக திகழக்கூடிய, முப்பா என்று பெருமையோடு அழைக்கப்படக்கூடிய ஐயா மு. பாலசுப்ரமணியன் அவர்கள் பெண்ணின் பெருமையே என்று பேசுவதற்காக, அணித்தலைமை தாங்குவதற்காக இந்த இணைய இணைப்பிற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, பெண்ணின் பெருமையை காட்டிலும் மகாகவி ஆராதித்தது, அர்ச்சனை செய்தது இந்த நாட்டைத்தான், மண்ணைத்தான், மண்ணின் பெருமையைத்தான் என்று பேசுவதற்காக இங்கே இணையத்திலே வருகை தந்திருப்பவர் இந்த தென்றல் மீடியாவினுடைய இயக்குனர், என்னுடைய அருமை சகோதரர், கண்ணதாசன் பாடல்களிலே பல்கலைக்கழகமாக திகழக்கூடிய முனைவர், அரசு பள்ளியிலே தமிழாசிரியராக இருக்கக்கூடியவர், மாதந்தோறும் இசை பட்டிமன்றங்களிலும் இயல் பட்டிமன்றங்களிலும் தன்னுடைய வாதத்தை அழுத்தமாக பதிய வைக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் மகா சுந்தர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இல்லை, பெண்ணின் பெருமைதான் என்று வாதத்தை அழுத்தமாக வைப்பதற்காக சின்ன வயதில் இருந்தே கம்பன் கழகம், கண்ணதாசன் மன்றம், சேக்கிழார் மன்றம், இப்படி இலக்கிய மன்றங்களில் எல்லாம் உலா வருகிற பாரதி கண்ட புதுமை பெண்ணாக சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே வணிகவியல் துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய என்னுடைய நெஞ்சம் நிறைந்த சகோதரி முனைவர் சங்கீதா அவர்கள் பெண்ணின் பெருமையைத்தான் பாரதி அதிகம் பாடினார் என்று பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதை மறுத்து பேசுவதற்காக ஒரு செவ்வியல் பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், உலகமெங்கும் வளம் வரக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கடல் நெல்லை கண்ணன் ஐயா அவர்களால் வார்க்க பெற்ற பேச்சாளர், இன்னும் பல்வேறு மேடைகளில் அலங்கரித்த பெருமைக்குரிய கவிஞர் ரம்யா அசோக் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறேன். நான் தலைப்புகளை ரொம்ப போகல, மண்ணை பற்றியும் பெண்ணை பற்றியும் இவர்கள் சொன்னதற்கு பிறகு தீர்ப்பாக வழங்குவேன் என்பதாக சொல்லி, பாரதி பெரிதும் போற்றியது, பெரிதும் நேசித்தது பெண்ணின் பெருமைதான் என்று பேசுவதற்காக அருமை கவிஞர் மகா சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நின்னை சில வரங்கள் கேட்பேன், நேரே இன்று எனக்கு அருளுதல் வேண்டும் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்துடுதல் வேண்டும். என்னை புதிய வீராக்கி எனக்கேதும் கவலையறவே செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்று பாடிய பாரதியினுடைய வரிகளை சொல்லி ஒரு அற்புதமான தலைப்பு. பாரதி பெரிதும் போற்றியது மண்ணின் பெருமையையா அல்லது பெண்ணின் பெருமையையா என்ற இந்த பாரதி பைந்தமிழ் பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து பெருமை சேர்க்கிற பேராசிரியர், உள்ளத்தால் உயர்ந்த நல்ல மனிதர் பாகை கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும், பேச வந்திருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும், இணையத்தால் இணைந்திருந்து இன்பத்தமிழை கேட்டுக்கொண்டிருக்கிற ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தை தெரிவித்து, நல்ல தலைப்புங்க. இந்த பாரதி யார்? தன் சுவாசத்தை விட இந்த தேசத்தை பெரிதும் நேசித்த கவிஞன் பாரதி.
அவன் பெண்ணின் பெருமையை பாடியிருக்கிறான். நாங்கள் இல்லை என்று சொல்ல வரவில்லை. பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக முதலில் குரல் கொடுத்த கவிஞன் வள்ளுவனுக்கு பிறகு பாரதி தான் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அவன் பெண் விடுதலையை காட்டிலும், பெண்ணின் பெருமையை காட்டிலும் அவன் அதிகம் பாடியது மண்ணின் பெருமையையே என்று பேச வந்திருக்கிறோம். பாரதி மிக அழகாக பாடுவான். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் விடுதலை வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும் என்று மண் விடுதலைக்காக மண்ணடிமைத்தனம் தீர வேண்டும் என்று பாடிய பொழுது பெண் உரிமையையும் பெண்ணின் பெருமையையும் சேர்த்து பாடியிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அவன் பாரதி ஏதோ இந்த மண் என்று சொன்னால் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக அல்லது தமிழ் தேசத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக பாடியவன் என்று நாம் பொருள் கொள்ள முடியாது. இனம், நாடு, மொழி, தேசம் கடந்து சிந்தித்த பிரபஞ்ச கவிஞன் பாரதி. அவன் காஸ்மிக் போயட் என்று கூட சொல்லலாம். அதனால்தான் அவன் பாடினான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடினான். இந்த தேசத்தை நினைக்கும் போது அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி இருக்கிறதே, மறந்து மண்ணின் பெருமையை மறந்து அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த மக்களை பார்த்து பாடினான். ஏய், இந்த மண் எப்படிப்பட்ட மண் தெரியுமா? இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? இன்னுயிர் தந்தமை இன்று வளர்த்து அருள் ஈந்தது மின்னாடே, எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி மகிழ்ந்தது மின்னாடே, அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்தது மின்னாடே, தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடியில் போந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனத்திலிருத்தி வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ, எந்த என் தாய் மகிழ்ந்து குழாது இருந்தது மின்னாடே, அவள் சிந்தையர் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடே என்று இந்த மண்ணை பற்றி அவர் நினைக்கும் போதெல்லாம் அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட மகிழ்ச்சி வெள்ளம் இருக்கிறதே. இந்த மண்ணை நினைத்தால் அவனுடைய உள்ளம் பூரித்தது. காங்கிரஸ் மாநாட்டிற்காக கல்கத்தாவிற்கு சென்ற பாரதி அன்னை நிவேதிதா தேவியை சந்திக்கிறான். அப்பொழுது நிவேதிதா அன்னை கேட்கிறாள், பாரதி உன் மனைவி எங்கே, அவளை அழைத்து வரவில்லையா என்று கேட்கிறாள். அப்பொழுது பாரதி சொல்கிறான், பெண்களை வெளியிலே அழைத்து வருவதும் எங்கள் வழக்கமில்லை, அது மட்டுமில்லாமல் என் மனைவிக்கு அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது என்று கேட்டபோது அன்னை நிவேதிதா கேட்டாள், உன் மனைவிக்கே விடுதலை கொடுக்காத நீ எப்படி மண்ணின் விடுதலை பற்றி சிந்திப்பாய் என்று அந்த தாய் கேட்ட கேள்வி பொறியாக இவருடைய உள்ளத்திலே பெண்ணுரிமையை பாட வேண்டும் என்கிற கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். இந்தியா என்கிற இதழை அவன் சிகப்பு நிறத்தில் அச்சிட்டு வெளியிட்டான். ஏன் சிகப்பு நிறத்தில் அச்சிட்டான் தெரியுமா? பத்திரிகை உலகிலே கூட புரட்சி ஏற்படுத்தியவன். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்வாரே, புரட்சி என்கிற சொல்லை உச்சரித்தவன் மட்டுமல்ல, புரட்சி என்கிற தீயை ஏற்படுத்தி எச்சரித்தவன் என்று சொல்வாரே. அப்படி சிகப்பு என்பது ரவுத்தரத்தின் குறியீடு, எச்சரிக்கையின் குறியீடு. அவன் நடத்திய இந்தியா இதழை, சுதேசமித்திரன் என்கிற இதழை கண்டு ஆங்கிலேயர்கள் அச்சமடைந்தனர். அதனால் அந்த இதழ்களுக்கெல்லாம் தடை விதித்தனர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மிக அழகாக சொல்வார், பாரதி உன் பேனா கிரீடம் கலட்டிய போதெல்லாம் ஆங்கிலேயர்களின் கிரீடம் ஆட்டம் கண்டது என்று சொல்வார். சிவகங்கை கவிஞர் மீரா அவர்கள் சொல்வார், பாரதி நீ ஒரு அதிசய பக்தன், அவன் தேசபக்தியையே தெய்வ பக்தியாக பாடியவன். அவன் பாடிய பராசக்தி என்பது வேறொன்றுமல்ல, இந்திய தேசிய தாய். அதனால்தான் மீரா அவர்கள் சொன்னார், நீ ஒரு அதிசய பக்தன், பாரத சக்தியையே பராசக்தியாக்கி அனுதினமும் ஆராதனை செய்த பக்தன் நீ என்று சொன்னார். பாரதி வாக்குமூலம். நடுவர் அவர்கள் முன்னுரையில் சொன்னார்களே, தாலாட்டு பாடாத கவிஞன், ஏன் அவன் தாலாட்டு பாடவில்லை? ஏற்கனவே அடிமை உறக்கத்தில் முயங்கி கிடக்கிற, இன்னும் அந்த உறக்கம் தீரவில்லை தமிழனுக்கு. என்று தனியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்று பாடின அடிமை மோகத்தில் இன்னமும் உறங்கி கிடக்கிற மக்களுக்காக தாலாட்டு பாடவில்லை. அதற்கு மாறாக பாரத மாதாவையே பாரத மாதாவிற்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினான். அதனால்தான் கவிஞர் பாலா அவர்கள் அழகாக சொல்வார், பாரத மாதாவுக்கே பள்ளி எழுச்சி பாடிய ஆண்டாள் நீ என்று சொல்வார். எப்படி பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினான் தெரியுமா?
வரிகளை பாருங்கள். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால். இவர் செய்த தவத்தினால பொழுது புலர்ந்ததான். எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்கள். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மை இருக்கணம் போயின யாவும் எழு பசும் பொற்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவனும் இரவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்குன் தொண்டர் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்கின்றோம். தாயே, உன்னை எழுப்புவதற்காக குழந்தைகள் சூழ்ந்து நிற்கின்றோமே, விழி துயில்கின்றன இன்னும் என் தாயே, வியப்பிது கான் பள்ளி எழுத்தருளாயே. இன்னுமா தாயே தூங்குகிறாய்? அடுத்த வரியில் போடுறான், மதலை எழுப்பவும் தாய் துயில்வாயோ, மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ, குழந்தைகள் எழுப்ப தாய் தூங்குவதா என்று கேட்டான். வறுமை அவனை முடக்கியது. அவன் தேகத்தை சுற்றி இருந்த ஆடையில் 1000 கிடிசல் இருந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவில்லை. இந்த தேசத்தை கிழித்திருந்த சாதி சமய வேறுபாடு என்கிற கிழிசல்களை கண்டு கொதித்தெழுந்தான். அதனால் தான் ஒரு புதிய சாதியை உருவாக்கினான். நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் ஒரே சாதி என்று கூறு, நாம் தமிழச் சாதி என்று ஒரு புதிய சாதியை ஏற்படுத்தினான். அதனால்தான் அவன் பாடினான். எது தெரியுமா உண்மையான விடுதலை? மண் விடுதலை என்பது சுதந்திரம் ஆங்கிலேயர்களிடமிருந்து அடிமைப்பட்டு கிடப்பதிலிருந்து மீள்வது மட்டுமல்ல, என்றைக்கு இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்களும் ஆனந்தமாக வாழ்கிறார்களோ, உரிமையோடு வாழ்கிறார்களோ, அன்றைக்குத்தான் உண்மையான விடுதலை, அன்றைக்குத்தான் அது ஆனந்த சுதந்திரமாக இருக்கும் என்று சொன்னான். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பள்ளு என்றால் அடித்தட்டு மக்கள் பாடக்கூடிய பாட்டு, விவசாயிகள் பாடக்கூடிய பாட்டு. அந்த அடித்தட்டு மக்கள் என்றைக்கு சம உரிமை அடைகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டிற்கு ஆனந்த சுதந்திரம் என்று பாடிய மண்ணின் பெருமையை உரத்த சிந்தனையில் பாடியவன் பாரதி. அது மட்டுமில்லாமல் தெய்வமெல்லாம் பாரதிட்ட வரிசையாக நின்று, பாரதி நான் சொல்லதை பாடு என்று தெய்வங்கள் வரிசையாக நிற்குமாம். தெய்வங்கள் என்ன பாடிச்சா? என் புகழை பாடு, சரஸ்வதி கலைமகள் எல்லாம் எங்களை பாடுன்னு சொல்லையா? ஒரு தெய்வம் சொன்னிச்சான், பாரதி இந்த நாட்டில் மக்களின் பிணியை, வறுமையை, ஏழ்மை நிலையை பாடு என்று ஒரு தெய்வம் சொன்னிச்சான். நாட்டு மக்கள் பிணியும் வறுமையும் நைய பாடென்று ஒரு தெய்வம் கூறும். அடுத்து இன்னொரு தெய்வம் வந்துச்சான், இந்த நாட்டு மக்கள் சாதியினாலே சமயத்தினாலே பிளவுபட்டு கிடக்கிறார்களே, இவர்களுடைய பிரிவினைகளை எல்லாம் அகற்றி ஒன்றென கொண்டு அறத்தை காட்டின்று இன்னொரு தெய்வம் சொல்லும் பாடுமா, பாடு என்று கேட்குமா. கூட்டி மானுட சாதியை ஒன்றென கொண்டு வையம் முழுதும் பயனுற பாட்டிலே அறம் காட்டு என்று ஒரு தெய்வம் சொல்லும். இன்றைக்கு கொரோனா என்கிற தீநுண்மி உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற வேளையில் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் களத்திலே நின்று போராடுகிறார்களே மருத்துவர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், இவர்களின் நிலையை பாருங்கள். அவர்களை எப்படி நாம் மதிக்க வேண்டும் என்று அன்றைக்கே சொன்னவன் பாரதி. நீ என்ன சொன்னா? வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று வானவியலை ஆராய்ச்சி செய் என்று சொன்ன பாரதி, ஜிவ்வென்று வானத்திற்கு சொன்னவன் மேலே கீழையும் பாரியா, அதுதான் உண்மையான வளர்ச்சி என்று சொன்னான். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடிய பாரதி, சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். எதடா சாத்திரம்? சாஸ்திரம் எது தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் தன்னை பற்றி கவலைப்படாமல் இந்த உலகத்தை, ஊரை சுத்தம் செய்கிறார்களே, அந்த சுத்தம் செய்யக்கூடிய தொழில் சாஸ்திரம் என்று பாடியவன் பாரதி. அவன் பாரத நாட்டை பாடியதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். எத்தனை ஞானிகள் பிறந்த தேசம், எத்தனை கலைகள் வளர்ந்த தேசம். அவன் பாடுகிறான் பாருங்கள். ஞானத்திலே பர மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாருக்குள்ளே நல்ல நாடு. எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தீயவைகளுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் நம் மண்ணால் தான் முடியும், நம் தேசத்தால் தான் முடியும். ஒரு ஆன்ம விடுதலையை, ஒரு மிகப்பெரிய
அறிவு வெளிச்சத்தை, பண்பாட்டு வெளிச்சத்தை இந்தியா உலகிற்கு காட்டும் என்று சொன்னான். எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்களிக்கும். ஆம், இந்தியா உலகிற்களிக்கும் என்று சொன்ன பாரதியினுடைய அந்த மண்ணின் பெருமையை, அவன் பாடிய மண்ணின் பெருமைதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு புகழை பெற்றுத்தந்தது என்று சொல்லி பெண்ணின் பெருமையையும் பாடியிருக்கிறான். அதை காட்டிலும் மண்ணின் பெருமையையே அவன் அதிகம் பாடியிருக்கிறான் என்ற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இணைந்து தமிழை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என் இதயத்தின் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக கவிஞர் மகாசுந்தர் அவர்கள் இந்த சமுதாயத்தை எப்படி படைத்தான் பாரதி என்று பட்டியலிட்டிருக்கிறார். ஜாதி மத பேதமற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தான் மகாகவி பாரதி என்று சொன்னார் கவிஞர் மகாசுந்தர். இப்பொழுது பாரதி பெரிதும் போற்றியது பெண்ணின் பெருமைதான் என்று நம்மிடத்திலே பேசுவதற்காக இணைகிறார் அருமை கவிஞர் மூப்பா அவர்கள். வாங்கய்யா. இணைய வழியிலே இந்த அருமையான பட்டிமன்றத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ரசிகர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாதவன், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன் என்றெல்லாம் போற்றப்படுகிற பாரதி பெரிதும் போற்றியது மண்ணின் பெருமையா பெண்ணின் பெருமையா என்கிற அருமையான இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக இருந்து பேராசிரியர் பாகை கண்ணதாசன் என்கிற பெயரிலே இலக்கிய உலகிலே வாகை சூடி வருகின்ற அருமையான நடுவர் அவர்களே, நாங்கள் ஒன்றும் பாரதி மண்ணின் பெருமையை போற்றி பாடவில்லை என்று சொல்லவில்லை, போற்றி பேசவில்லை என்று சொல்லவில்லை. சரி, ஆனால் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த பொழுது, இந்த நாடு அடிமை தலையிலிருந்து விடுபட்டால்தான் இந்த மண்ணின் பெருமை உயர வேண்டும் என்று நினைத்தவன் பாரதி என்கிற கருத்திலே எங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் இல்லை. சரி, ஆனால் அந்நிய நாட்டு அடிமையிலிருந்து நாம் விடுபடுவதை விட நம்முடைய நாட்டிலே நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமே, அந்த அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற முனைப்பு காட்டியவன் பாரதி என்பதிலே இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அருமை 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 அருமை. மிளகாய்ப்பழ சாமியார் என்கிற ஒரு கதை நடுவர் அவர்களுக்கு தெரியும். அதிலே மிளகாய்ப்பழ சாமியார் பேசுவதாக ஒரு செய்தி வருகிறது. கருப்பு மனுஷனுக்கு வெள்ளை மனுஷன் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், பெண்ணுக்கு ஆண் நியாயம் செய்ய வேண்டியதைத்தான் நான் முதன்மையானதாக கருதுகிறேன், இதுதான் என்னுடைய எண்ணம் என்று சொல்லுகிறார். அப்ப ஆங்கிலேயிலிருந்து அடிமைப்பட்டிருக்கிற இந்த நாடு அடிமை தலையிலிருந்து விடுபட்டு இந்த மண் பெருமை பெறுவதை விட முதலிலே இந்த நாட்டிலே அடிமையாயிருக்கிற பெண் விடுதலை வர வேண்டும் என்று எண்ணி இருக்கிறான் என்பதைத்தான் அந்த மிளகாய் பழச்சாமியார் என்கிற கதை நமக்கு உணர்த்துகிறது. பாரதியினுடைய பழைய கையெழுத்து பிரதிகள் சில இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. அந்த கையெழுத்து பிரதிகளை ஆய்வு செய்த பொழுது மனிதர் தம்மை இழிவு செய்யும் என்று அந்த மனிதர் தம்மை இழிவு செய்யும் என்கிற அந்த வரியிலே மனிதர் என்ற சொல்லை அடித்து விட்டு பாரதியே மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று போடுகிறான் என்று சொன்னால், அவன் மண்ணின் பெருமையை விட இந்த நாட்டிலே இருக்கிற பெண்கள் விடுதலை அடைய வேண்டும், அவர்கள் பெருமை பெற வேண்டும் என்பதைத்தான் அங்கேயும் குறிப்பிட்டிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். காரணம் தெரியுமா? பெண்ணு யார் தெரியுமா? தாயின்னா யார் தெரியுமா? மனைவின்னா யார் தெரியுமா? தன்மை இன்பம் நற்புண்ணியம் சேர்ந்தன தாயின் பேரும் சதி என்ற நாமம். நல்லா கவனிக்கணும். தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாய் என்ற பேரும் சதி என்ற நாமமும்.
தாய் என்கிற பெயரும் மனைவி என்கிற பெயரும் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? தன்மையானது, இன்பமானது, நற்புண்ணியம் சேர்ப்பது. எப்படி தன்மையானது? நாம் துன்பத்திலே இருக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே இதமான வார்த்தைகளை சொல்லி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலுடையவள் பெண். வைரமுத்து ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாருங்க. என் வீட்டு தேவதைங்கிற தலைப்புல சொல்லுவாரு. நான் முழுசா சொல்லல, ஏன்னா நேரம் இல்ல. நோயிற்படுத்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன். நோயிற் கிடந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன். இல்லை கண்மணி இல்லை, உன் கண்ணின் கடை விழி திரளும் கண்ணீர் என் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்து விடுகிறேன் சொல்லுவேன். என்ன பொருள்? வெப்பமாக இருக்கிற இதயத்திற்கு குளிரூட்டுவள் பெண், தன்மையானவள் பெண், இன்பம் சேர்ப்பவள் பெண். ஒரு திரைப்படத்துல கூட ஒரு பாட்டு, தாகம் என்கிற பொழுது நீராய் வருகிறாள், சோகம் என்கிற பொழுது தாயாய் வருகிறாள் மடை. நம்முடைய துன்பத்தை போக்கி இன்பம் சேர்ப்பவள் என்று அதற்காகத்தான் சொன்னார். அதோடு மட்டும் இல்ல, பண்ணை திறப்பது பாட்டாலே, பண்ணை திறப்பது பாட்டாலே. இன்ப வீட்டை திறப்பது யாரு? பெண்ணாலே. பெண்ணாலதான் இன்ப வீட்டை திறக்க முடியும். பாட்டாலே எப்படி பண்ணால் பாட்டை திறக்கிறோமோ, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே என்று பாடினார். ஒரு வீடு இன்பமான வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெண்ணால் தான் ஏன் முடியும்? முதல்ல வீடு நல்லா இருந்தா தானே அப்புறம் நாடு. ஒவ்வொரு வீடும் நன்றாக இருக்குமே, ஆனால் அந்த நாடு நிச்சயமாக பெருமையோடு பேசப்பட மாட்டாதான், அந்த நாடு பெருமை பெறாதான். ஒவ்வொரு வீடும் பெருமை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய இன்ப வீட்டை திறக்கிற ஆற்றல் பெண்ணுக்குத்தான் உண்டு என்று சொன்னவன் பாரதி. அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த 2 வார்த்தை போதுங்க, அப்படியே நம்முடைய உடம்ப புல்லரிக்க செய்யும். வலிமை சேர்ப்பது தாய்முலை பாலனா? வலிமை சேர்ப்பது எது? இன்றைக்கும் இந்த 68 வயசுலயும் நான் ஒரு ஆவேசமா பேசுறேன்னு சொன்னா அது எனக்கு இளமையிலே எனக்கு தாய் பாலிவுட்டினாலே அந்த பாலினுடைய வலிமை தான் இன்றைக்கும் நான் இவ்வளவு ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நன்கு உணர்ந்த பாரதி சொன்னார். வலிமை சேர்ப்பது தாய்மலை பாலனா? அடுத்து சொல்றான், மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். என்ன வரி தெரியுமா? மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள். அப்துல் காதர் கூட சொல்லுவாரு, ஆணே பெண் உன் கண்களுக்கு ஊட்டியாயிருக்கிறாள், அன்பிலே உனக்கு போட்டியாயிருக்கிறாள், உன்னுடைய பிள்ளைகளுக்கு தோட்டியாயிருக்கிறாள், உனக்கு 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 வேட்டியாயிருக்கிறாள் என்று சொன்னார். அதைத்தான் பாரதி சொன்னார், மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள் என்று. அதோட மட்டும் இல்லைங்க, அவன் சொல்றான் பாருங்க, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். இந்த மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதரை கெடுத்தான். கண்கள் 2 ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதம் ஏற்றிடும் காணீர். என்ன சொல்றாங்க? மற்றவங்களை நீங்க பாருங்க, பெண்ணுக்கு அறிவை வைத்தான்னு சொல்லலைங்க, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் என்று சொல்லி பெண்ணை ஞானியாக காட்டியவன் பாரதி. இதை விட பெண்ணுக்கு பெருமை வேணுமா? இதை விட பெண்ணுக்கு பெருமை வேணுமா? அதனால பெண் புத்தி பின் புத்திங்கிறோம். நம்ம விட பெண் புத்தினா அது மட்டமான புத்தி அப்படின்னு நினைப்போம். ஆனா பெண் புத்தி என்றால் என்ன பொருள்? பின்னால் வரப்போவதை முன்னால் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றலுடைய ஞானி பெண். அதனாலதான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், பெண்ணுக்கு அறிவை வைத்தான் சொல்ல பாரு. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி மையம் தலைக்குமா? இந்த உலகத்துல பெண்ணை அடிமைப்படுத்தாமல் ஆணும் பெண்ணும் நிகராக இருந்தால் இந்த உலகம் அறிவில் ஓங்கி தலைக்கும் என்று சொன்னவன் பாரதி. அதோட மட்டும் இல்லைங்க, ஒரு 2 கருத்தை சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். பெண்ணை எப்படிப்பட்டவன்னு சொல்லுவாங்க, கொண்டு போய் இந்த ஒவ்வொரு மனிதனையும் இறைவனாக ஆற்றக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு உண்டு என்பதை பாரு. ஒரு மனிதனை தெய்வமாக ஆற்றக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு உண்டு.
ஆதி சக்தி தனை உடம்பில் அரடும் கொத்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தினளை செல்வமெல்லாம் சுரந்தரலும் விழியாலை திருவை மார்பில் மாதவனும் ஏந்தினான். வானோர்க்கு ஏனும் மாதர் இன்பம் போல் பிரிதின்பம் உண்டோ? அடுத்து போடுறான் பாருங்க. வானோர்க்கு ஏனும் மாதர் இன்பம் போல் பிரிதின்பம் உண்டோ? அடுத்த வரிதாங்க உச்சம். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும். யாரால கடவுள் நிலை அடையணும்? யாரால கடவுள் நிலை அடையணும்? காதல் செய்யும் மனைவி அவதான் சக்தி. அதனாலதாங்க சக்தி சக்தி சக்தின்னு அவன் பாடல்ல எங்க பார்த்தாலும் சக்தி இல்லாத இடமே இல்லை. காதல் செய்யும் மனைவியை சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று சொல்லி மனிதனை தெய்வமாக உயர்த்தியவள் பெண். அதோடு மட்டுமல்ல, அது மட்டும் சொல்லிட்டு மனிதனை தெய்வமாக உயர்த்துகிற ஆற்றல் மட்டுமல்ல, மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோம் அதிகட்டீரே. மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோம் அதிகட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர். இங்க பாக்கணும் நீங்க, விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லைங்கிறான். பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கலன்னா நாட்டுக்கு விடுதலை இல்லை, பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கலன்னா இந்த உலகினிலே வாழ்க்கையே இல்லை என்று சொல்லிவிட்டு நிறைவாக சொல்லுகிறார். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ உணர்ச்சி கட்சி. உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறிடா, அது தெய்வண்டா, தாய் தெய்வண்டா, மனைவி தெய்வண்டா என்று ஒவ்வொரு மனிதனையும் தெய்வமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெண்ணுக்கு உண்டு என்று சொன்னவன் அந்த பெண்ணே தெய்வம்தான், அவள் உமையவள் தான், அவள் சக்தி தான் சொல்லி அந்த இறைவனுக்கு உமையவளுக்கு நிகராக கொண்டு போய் நிறுத்துகிறானே. இதை விட பெண்ணுக்கு பெருமை வேண்டுமா? எனவே பெருமைக்குரிய போற்றுதற்குரிய நடுவர் அவர்களே, நிறைவாக சொல்லுகிறேன், பாரதி மண்ணின் பெருமையை போற்றி பாடினான். இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னான். ஆனால் மண் விடுதலை பெறுவதை விட இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற பெண் விடுதலை பெற வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பெண்ணுக்கு பெருமை சேரும் என்று சொல்லி சென்று பெண்ணின் பெருமையை பேசியவன் பாரதி. எனவே மண்ணின் பெருமையை பேசி இருந்தாலும் அவன் பெண்ணின் பெருமையை முதலிலே வர வேண்டும் என்று பேசியதால் பாரதி பெரிதும் போற்றியது பெண்ணின் பெருமையே என்று நீங்கள் தீர்ப்பளிப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதி பெண்ணை எப்படி பாடினானோ அதை உணர்ந்து கவிஞர் பேசியிருக்கிறார். ஆடி தீர்த்துட்டார். ஆடி கம்பீரமான குரல்ல பெண்ணின் பெருமையை மகாகவி பாடியதையெல்லாம் அலசி பார்த்திருக்கிறார், ஆய்ந்து பார்த்திருக்கிறார், ஓர்ந்து பார்த்திருக்கிறார், உணர்ந்து பார்த்திருக்கிறார். சொன்னார் பாருங்க, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அற்புதமான வரி தெரியுமா? அதை கூட பெண்ணுக்காக வரிந்து கட்டி பேசிய மகாகவி பாரதி, பெண்ணிய கவிஞனான பாரதி, அவன்தான் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வீட்டிலே பூட்டப்பட்ட பெண்ணுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த ஒரு அற்புத கவிஞன். அவர் சொன்னது மாதிரி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதி பாடினானே, அது கூட இன்றைக்கு பெண்களுக்கு இன்னும் புரிந்த பாடில்லை. சில பெண்கள் மாதர் தம்மை தாமாகவே இழிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் குறிப்பாக பாடியிருப்பானோ என்னவோ தெரியவில்லை. மாதர் தம்மை இழிவு செய்யும், உன் உரிமை உன்னிடத்திலே இருக்கிறது என்று கட்டியம் பேசியவன், கட்டியம் கூறியவன் பாரதி. ஒரு கவிதையை சொன்னார் பார்த்தீங்களா? வலிமை சேர்ப்பது தாய்முளைப்பாலடா. எப்படிப்பட்ட வரி தெரியுமா அது? மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள். 2 வரி சொன்னீங்க, அடுத்த 2 வரியில சொல்லுவான் பாட்டன் பாரதி, களி அழிப்பது பெண்கள் அறமடா, வீட்டிலே நாட்டிலே துன்பத்தை அழிப்பது ஒழிப்பது நசுக்குவது பெண்ணின் அறம் என்று சொன்னான். களி அழிப்பது பெண்கள் அறமடா, கைகள் கோர்த்து கழித்து நின்று ஆடுவோம்னு சொன்ன ஒப்பற்ற கவிஞன் பாரதி இல்லையா?
மிக அற்புதமாக பேசியிருக்கிறார். இந்த தலைப்பிற்கு அரண் சேர்த்த கவிஞர் மூப்பா ஐயாவை இந்த மாமன்றம் பாராட்டி மகிழ்கிறது. அதற்காக சளைத்தவரா கவிஞர் ரம்யா? அவர் கண்ட மேடைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, ஏராளமான மேடைகள். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற அற்புத நிகழ்ச்சியிலே வலம் வந்த செவ்வியல் பேச்சாளர் கவிஞர் ரம்யா அசோக் அவர்கள் பெண்ணின் பெருமையை காட்டிலும் அடிப்படை வாதமாக மண்ணின் பெருமையை தான் மகாகவி பாடினான் என்று சொல்லுவதற்காக, பேசுவதற்காக இதோ இணைய இணைப்பிலே வருகிறார். வாங்கம்மா கவிஞர் ரம்யா அசோக். வணக்கம். இணையத்தின் மூலமாக கன்னித்தமிழை கணினி தமிழாக மாற்றி எல்லோர் இதயங்களிலும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற தென்றல் வலையொலி தளத்திற்கு என்னுடைய நன்றி. இந்த உலகம் அறிந்த அறிஞர்கள் பாரதியை விவாதிக்கிறோம், பாரதியினுடைய பெருமையை விவாதிக்கிறோம். இந்த உலகத்தின் சோதனைகளை கொங்கொடித்து சாதனைகளாக மாற்றிய எல்லா பெண்களும் பாரதியினுடைய பிள்ளைகள் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. ஆனால் பாரதி தன்னுடைய பாடப்பொருளினுடைய களமாக தளமாக நிறைய கடவுளை பாடியிருக்கிறார், மூட நம்பிக்கையை பாடியிருக்கிறார், பெண்மையை பாடியிருக்கிறார், அடிமைத்தனம், விடுதலை, ரஷ்ய புரட்சி என்று இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் பாடுபொருளாக மாற்றிய ஒரு கவிஞன் பாரதி. அதில் பெண்மையையும் பாடுபொருளாக மாற்றி தன்னுடைய செல்ல பிள்ளையாக பெண்மையை வைத்திருந்ததில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அக்னி குஞ்சு பாரதியார் பிறக்கிறார். அந்த அக்னி குஞ்சு பிறக்கிறது. அது முற்றும் வளர்ந்த போது, மூளையில் வெயில் அடித்த போது, அவன் கட்டை விரலுக்கும் சுட்டு விரலுக்கும் இடையில் தமிழ் கட்டுப்பட்ட போது அவன் காதில் கேட்கிறது காலத்தினுடைய குரல். ஜோதிமிக்க நவக்கவிதை கொண்டு தமிழை எழுப்பு, தேசியம் கொண்டு தேசம் எழுப்பு என்கிற 2 நாதங்களை தன் கைகளில் கொண்டு பயணிக்கிறார் பாரதி. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்னு சொல்ற. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், எப்பா நீ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்துல பிறந்த குழந்தை, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்து, இவ்வளவு பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துல பிறந்தன்றத மறந்துடாத என்னைக்குன்னு சொல்லுவோம். அதை போல இந்த தேசத்துல பிறந்திருக்க, நீ எந்த தேசத்துல வேண்டுமானால் வாழலாம், வேலை செய்யலாம், ஆனால் நீ இந்த தேசத்தின் பிள்ளை, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீன்னு அடுத்ததாக எங்களுடைய அணித்தலைவர் நிறைய பாடல்களை எடுத்து கையாண்டாரு. நான் அந்த பாடல்களுடைய பின்புலத்தை பத்தி பேச விரும்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, 1904 சுதேசமித்ரன் பத்திரிகையில மொழிபெயர்ப்பாளராக தான் பாரதியார வேலைக்கு அமர்த்துறாங்க. ஒரு 2 வருடம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யறாரு. 1906 பிப்ரவரி 13 ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. பாரதி தன்னுடைய சொந்த விளம்பரத்தை அந்த பத்திரிகையில கொடுக்குறாரு சுதேசமித்ரன்ல. இப்ப அடிமை மோகம் நிறைய இருக்கு இந்திய தேசத்துல. எல்லா புலவர்களும் தேசப்பற்று மிக்க பாடல்களை எழுதி அனுப்புங்க, நான் அதை ஒரு புத்தகமா வெளியிட இருக்கிறேன், சுதேசமித்ரன் அதுக்கு எனக்கு உதவுவாங்கன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாரு. நம்ம நாட்டுலதான் நிறைய புலவர்களும் கவிஞர்களும் கொட்டி கிடக்குறாங்களே. ஆனா ஒரு நிபந்தனை விதிக்கிறார் பாரதியார். என்ன நிபந்தனைனா, நீங்க காப்பியங்கள் எழுதுற மாதிரி நாட்டுப்படலம், ஆற்றுப்படலம், நகரப்படலம் எல்லாம் எழுதக்கூடாது. வெள்ளையனை ஓட்டும் படலமாக உங்கள் கவிதை இருக்க வேண்டும் என்கிற அறிவிப்பை பாரதியார் வெளியிடுகிறார். அம்மா என்ன எத்தனை கவிதை வந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு 10,000, ஒரு 1000, ஒரு 500, ஒரு 10. ஒரு கவிதை கூட பாரதியாருக்கு வரணும். அப்போது பாரதி உணர்கிறான், தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை காலத்தின் மருத்துவர்களாக இருக்க வேண்டிய கவிஞர்கள் கூட இன்னும் உணரவில்லையே. உணர்ந்தவர்களுக்கு வெள்ளையனை எதிர்ப்பதற்கு தைரியம் வரவில்லையே, நீ பொறுத்தது போதும் என்று பாரதி எழுதுகிறார். 53 நாட்டு பாடல்களை பாரதியார் எழுதுகிறார். அப்ப இந்த சூழலில் தான் கையாள வேண்டியது பெண்ணின் பெருமையா மண்ணின் பெருமையா என்பதை பாரதி யோசிப்பதற்கே இடமில்லாமல் மண்ணின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும், வென்றாக வேண்டும் என்பதில் பாரதி தீர்க்கமாக இருந்திருக்கிறார். பாரதியார் யோசிக்கிறார், சுதந்திரம் வாங்கணும், இது வெள்ளையன் கிட்ட இருந்து வாங்கணுமா இல்ல இது நம்மளோட உரிமையான்ற ஒரு சிந்தனையில இருக்கிறப்போ அவருக்கு விடை கொடுக்கிறார் திலகர்.
சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்ற. உரிமைனா நமக்குள்ளது, நமக்கு உரிமைப்பட்டது, நம்ம போராடி வாங்கணும். ஆனால் சலுகை எது தெரியுமா? அடுத்தவங்க கையில நம்ம கிட்ட இல்லாததை யாசித்து வாங்குவதுதான் சலுகை என்று சொன்னால், திலகர் சொன்ன சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்பதை பாரதி தன் எழுத்துக்களில் மையாக ஊற்றவில்லை, தன் ரத்தத்தை ஊற்றி எழுதி. எங்களுடைய அணித்தலைவர் வந்தே மாதரம் கவிதை நாட்டு வணக்கத்தை பத்தி எல்லாம் சொன்னார். அந்த கவிதை அச்சிடப்படுகிறது. எப்ப அச்சிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸை பொறுத்தளவு மிதவாதி அமைப்பு, தீவிரவாத அமைப்புன்னு 2 பிரிவுகள், உட்பிரிவுகள் அவங்களுக்குள்ள இருந்தது. அப்போ பாரதியாருடைய கவிதைகளை நடேசன் அப்படின்ற ஒரு நடேசன்ற ஒரு கிருஷ்ணசாமி ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். ஒரு வழக்கறிஞர், காங்கிரசினுடைய மிதவாதி கட்சியினுடைய மிதவாதி தன்மை கொண்ட ஒரு மனிதர். அவருக்கு பாரதியாரை பிடிக்காது. இவர் எப்ப பார்த்தாலும் தீவிரமாக பேசுகிறார், நாட்டுப்பற்றேன்னு அவருக்கு பிடிக்காது. ஆனால் பாரதியின் கவிதைகளை வாங்கி படிக்கிறார். படிச்சுட்டு நடேசன் கிட்ட சொல்றாரு, இப்படிப்பட்ட கவிதைகளை கையெழுத்து பிரதியாவே வச்சிருக்கீங்களே, இதை அச்சிட்டு இந்த உலகம் முழுவதும் பள்ளி மாணவ கொடுங்க. 1906 100 ரூபாய் நடேசன் கையில கொண்டு போய் கொடுத்து, தன் கொள்கையால் வேறுபட்டிருந்த ஒரு மனிதனை கூட தன் தேசபக்தி வரிகளால் தன்னை நோக்கி ஈர்க்கிற சக்தியை பாரதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இந்த 3 பாடல்கள் அச்சிடப்பட்டு இந்த உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். எந்த 3 பாடல்கள் தெரியுமா? 3 பாடல்கள் இன்றும் நம் தேசத்துக்கு தேவையான 3 பாடல்கள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். அந்த பாடலுக்கு இறுதியில நிறைவுல ஒரு கருத்தை சொல்லிப்பாரு, 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் சொல்ற. 30 கோடியும் வாழ்வோம், வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம்னு சொல்லுவார். இப்ப வாழ்ந்தாலும் செத்தாலும் நாங்க ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்ன்ற உணர்வை குழந்தைக்கு ஊட்டுவது போல பாரதி மக்களுடைய இதயங்கள்ல ஊட்டுற. அடுத்த 2வது பாடல், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடு. அடுத்தது 3வது பாடல், இமயமலை மண்ணும் இமயமலை எங்கள் மழையே அப்படின்னு, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே அப்படின்ற பாடல் தான் 3வது பாடல், அச்சிடப்பட்ட பாடல். அதாவது அதற்கு முன்னாடி வந்த எந்த கவிஞர்களும் தன்னுடைய இமயமலையை சொந்தம் கொண்டாடவில்லை. கவியரசு கண்ணதாசன் சொல்வது போல இமயமலையை எடுத்து தன் இடுப்பில் முடிந்து கொள்கிறான் பாரதி. அப்படி சிந்தையாலும் நில எல்லை சொல்வதாக இருக்கட்டும், இந்த தேசத்தினுடைய ஞானத்தை, தேசத்தினுடைய பெருமையை ஒவ்வொரு இடத்திலையும் பாரதி எடுத்து வைக்கும். இன்னைக்கு அச்சிடப்பட்ட அந்த 3 பாடல்கள் தேசம் முழுவதும் பரவியது. காட்டு தீயாக சுதந்திர வேள்வியை அந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் ஏற்படுத்து. அப்போ ஒரு வழக்கை விசாரிக்கிற போது ஒரு ஆங்கிலேய நீதிபதி சொல்வாரு, தடை விதிக்கிறார். ஏங்க ஏதாவது தப்பு பண்ணா தடை விதிப்பாங்க, நம்மளை கொண்டு போய் கூட்டு போட்டு ஜெயில வைப்பாங்க. ஆனால் இந்த தேசத்தில் மட்டும்தான் எழுத்துக்கும் வாய்க்கும் கூட்டு போடப்பட்டது என்று சொன்னால், நம் மனிதர்களுடைய எழுத்தும் பேச்சும் எவ்வளவு வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது. அப்ப அந்த நீதிபதி சொல்றாரு, பாரதியினுடைய பாட்டும் சுப்பிரமணிய சிவாவினுடைய பேச்சையும் கேட்டால் செத்து போன பிணம் கூட எழுந்து நின்று சுதந்திரம் தா என்று கேட்கிறோம். அதை எதை முன்னிறுத்த வேண்டும் என்பதை பாரதி தெளிவாக தன்னுடைய மண்ணின் பெருமையையும் மண்ணினுடைய விடுதலையும் தன் அடி ஆன்ம நாதமாக வைத்திருந்தார் பாரதி. எல்லாரும் பேசினாங்க, ரொம்ப அருமையா பெண்ணியம் பத்தி பேசினாங்க. எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 தராசுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்தில் பெண்மையை வென்று மண்ணின் பெருமை நிற்கிறது. எல்லாரும் பாஞ்சாலி சபதத்தை பேசுகிற போது பாஞ்சாலிக்காக, பெண்ணுரிமைக்காக பாரதி பாடினார் என்கிற கருத்துக்களை பொதுவாக எல்லோரும் பதிவு செய்யும். ஆனால் அந்த சூழலை, பின்புலத்தை வைத்துதான் ஒரு கவிதையை அணுக வேண்டும். பாரதி எழுதுவதற்கு தடை சட்டம் விதிக்கிறார். அப்போ எழுதுகிற போது தடை சட்டம் விதிக்கப்படுகிறது. அந்த தடை சட்டத்தை உடைத்தெறிவதற்காக பாரதி எழுதியதுதான் பாஞ்சாலி சபதம். அந்த பாஞ்சாலியை துயிலுரைய இழுத்து வருகிற காட்சியை பார்க்கிற போது அந்த கதையை சொல்லிக்கிட்டே வர பாரதியார் கதைக்கு ஒரு பாஸ் போடுறார். பாஸ் போட்டு நல்ல திட்டுறார், மக்களை திட்டுகிறார். பாஞ்சாலியாக நம்முடைய பாரத தாயை நினைத்த பாரதி கோபமுற்று பேசுகிற போது வழிநெடுக மொய்த்தார்கள்ன்றார்.
அவளை இழுத்துட்டு வரப்போ கூட்டமா நின்னீங்கன்னு கூட சொல்லல, மொய்த்தீர்கள், அதாவது ஒரு அக்ரிணை சொல்லை பயன்படுத்துறார். அடுத்த 2 வரிகள்ல சொல்றாரு, வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன். எப்ப நம்ம சுதந்திரத்துக்காக போராடுகிற சில அமைப்புகள், அரசியல் அமைப்புகள் இருக்கீங்களே, இளவரசன் மாதிரி உங்களை வச்சிருக்கோம், நீங்க இன்னும் பாரத மாதாவை அடிமைப்படுத்த போற எதுவுமே கேள்வி கேட்கவில்லையே, வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன். அடுத்தது சொல்றாரு, நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினார், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாகுமான். திட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பாருங்க. மொய்க்கிறீர்கள், வீரமிலா நாய்கள், நெட்டை மரங்கள் என்று தன் பாரத தாயை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற வெள்ளையர்களையும் அதற்கு எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருக்கிற மனிதர்களை உயர்திணையாக கூட பாரதி பார்க்கவில்லை, அக்ரிணையாக மாற்றி காட்டியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த தாயாய் தகப்பனாய் நம்மை ஏசி பேசுகிற போது அந்த கவிதை வரிகள் பாஞ்சாலி சபதத்திலே மக்களுக்கு மிகப்பெரிய உணர்வு மாற்றத்தை அந்த சூழலிலே ஏற்படுத்தி இருந்தது, மறுக்க முடியாத உண்மை. இதைதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். அவன் பெண்மையை பேச முற்படுகிறார். பாஞ்சாலி என்கிற ஒரு பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி, காப்பியத்தை மையப்படுத்தி பேச முற்பட்டாலும் கூட பாரதியினுடைய இதயங்கள் பாரத மாதாவை தேடி ஓடுகிறதல்லவா. அங்குதான் பெண்மை பேச வருகிற பாரதி மண்ணின் பெருமையை சற்று அதிகமாக பேசி இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் இந்த இடம்தான் என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து, பாரதி எழுத்து அப்படின்றத காட்டிலும் ஒவ்வொருத்தரையும் உணர்வு மிக்க மனிதர்களாக மாற்று. இந்த ஆயுத எழுத்து என்பது தமிழில் ஒன்றுதான் என்று எல்லோரும் சொல்கிற போது, தமிழின் ஒவ்வொரு எழுத்தையும் ஆயுத எழுத்தாக மாற்றி வெள்ளையனை விரட்டி அடித்தவன் பாரதி. பாரதி பெண்ணியம் பேசுறாருன்றத இயல்பான ஒரு எடுத்துக்காட்ட நான் சொல்ல விரும்புறேன். ஒரு இந்திய நாட்டினுடைய ராணுவர் நடந்து போறாரு, அவர் ராணுவ போருக்கு போயிட்டு இருக்கப்போ அப்போ ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள், அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா, போருக்கு போகிற ராணுவ வீரன் அந்த பெண்ணை காப்பாற்றி அவளை பாதுகாப்பாக வைத்து விட்டு ராணுவத்துக்கு போருக்கு செல்கிறான். அப்படி என்று சொன்னால் அவன் பெண்ணை காப்பது மட்டும்தான் அவன் நோக்கமாக இருந்தது என்று வாதிட முடியுமா? இல்லை அல்லவா. போகிற வழியில் பெண்ணையும் காப்பாற்றுகிறான் பாரதி. ஆனால் அவன் சென்று கொண்டிருப்பது தேசத்தினுடைய போராட்டம் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய்னு பாரதி பாடி கடைசியில கிட்ட போய் கேட்கிறாரு, உனக்கு கொல்ற நேரம், நீ இறக்குற நேரம் வந்தா கூட நீ எதை நினைப்பாயின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாக்குறேன். இதன் திரு மனையின் நீக்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும், பதந்திரு இரண்டும் மாறி வழி மிகுந்து இழிவுற்றாலும், விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழிந்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாரதி பதிவு. இன்பம் பல கோடி இருக்குன்னு சொன்னவன் தான், விதந்தரும் கோடி இன்னல் விளைந்தென்னை அழிந்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல். என் தேச தாயை, இந்த மண்ணின் பெருமையை அழுத்தமாகவும் ஆழமாகவும் பேசியவன் பாரதி. ஐயா ஒரு கருத்தை சொன்னாங்க, அதுக்கு மறுக்க சொல்லி நான் நிறைவு. அது மங்கையை பத்தி பேசுகிற போது ஒரு வரியை அவர் சொல்றாரு. அந்த பாடலுடைய அந்த பாடல் வரிகளுடைய அடுத்த 2 பேராகிராஃப்ல பாரதி பதிவு செய்திருப்பார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்று பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடுவோம்னு சொல்ற. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் பாரதி பாடுறாரு ஒரு பாடல்ல. அடுத்த 2 பத்திகளுக்கு அடுத்தது அவன் மனசு திரும்பி நாட்டுக்கு இல்ல பாரதத்துக்கிட்ட ஓடி வருது. அப்போ இந்த பாறை உயர்த்திட வேண்டும்னு சொன்னான். இந்த தருணத்தில் பாரதியினுடைய வரிகளை நம் இதயத்தில் நிறுத்துவோம். வயிற்றுக்கு சோறிடுவோம் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொல்லி, அன்பு நண்பர்களே, பாரதி பெண்மையை பேசிய பெரும் தகை என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவன் கவிதைகளை வாசிக்கிற போது நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்தாலும் கூட என் அடிமை தலையில் உடைத்தெறிய வேண்டும் என்கிற உணர்வை, உந்துதலை ஏற்படுத்துவது பாரதியின் வரிகள் என்று சொன்னார். பாரதி பெரிதும் போற்றியது மண்ணின் பெருமையே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பாஞ்சாலி சபதத்தை கூட பாரத மாதாவின் சபதமாகத்தானே மகாகவி பாரதி உருவகப்படுத்தி எழுதினார். அது மண்ணின் விடுதலைக்காகவும் மண்ணின் பெருமைக்காகவும் எழுதப்பெற்ற காப்பியம் தானே என்று கவிஞர் ரம்யா அவர்கள் மூப்பா ஐயாவினுடைய வாதத்தை இவர்களுக்கு சாதகமாக மாற்றி அற்புதமாக பேசியிருக்கிறார். 3 கவிதையை சொன்னார்கள். வந்தே மாதரத்தை சொன்னார்கள். அதனுடைய நிறைவு பகுதியிலே வருகிற 30 கோடியும் வாழ்வோம், வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடியும் வீழ்வோம் என்ற அற்புத கவிதையை இங்கே எடுத்துரைத்தார் மகாகவி பாரதி. அதுக்கு மேலையும் ஒண்ணு சொல்லுவான், 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை என்று சொல்லுவான். வந்தே மாதரத்தை பற்றி பொருள் மகாசுந்தர் அவர்களும் சொன்னார்கள், ரம்யா அவர்களும் சொன்னார்கள். மகாகவி பாரதி இன்னொரு இடத்திலே சொல்லுவான், நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம். இது சுதந்திரத்தை உணர்த்துவது. நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம், இது சுதந்திரம், அது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம். இது குடியரசை பற்றிய சிந்தனையை விதைத்தவன் மகாகவி பாரதி. மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். மண்ணுக்குள் அடக்கம் தானே, மண்ணை பற்றி பாடியவன் இன்னும் எத்தனையோ பாடுபொருள்களை பாடினான். அதில் ஒரு கூறுதானே பெண்ணியம், பெண்ணின் விடுதலை, பெண்ணின் பெருமை என்று வழக்கின் போக்கை மிக அற்புதமாக மாற்றியிருக்கிற கவிஞர் ரம்யா அவர்கள் இங்கே பாராட்டப்படுகிறார்கள். அதற்கடுத்து வருகிற பேராசிரியர் முனைவர் சங்கீதா அவர்கள் சின்ன இளம் வயதிலிருந்து பேச்சு போட்டியிலே பல 100 பரிசுகளை தமிழகம் தோறும் பெற்ற பெருமைக்குரியவர். எல்லா தொலைக்காட்சிகளிலும் வரக்கூடிய ஆற்றல் படைத்த வீர பெண்மணி. பேராசிரியர் என் நெஞ்சம் நிறைந்த தம்பி, அசத்த போவது யாரு நிகழ்ச்சியிலும் கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியிலும் மிகப்பெரிய அளவில இன்றைக்கு உலகம் முழுவதும் பவனி வருகிற அருமை தம்பி பழனி அவர்களினுடைய துணைவியார் என்பதும் இந்த இணைய நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமை என்பதாக சொல்லி முனைவர் சங்கீதா அவர்களே வருக. வாங்க, உங்களை பூரா நிறைய கேள்வி கேட்டு வச்சிருக்கிறாங்க 2 பேரும். பதில் சொல்லுங்க. வணக்கம். இணையத்தில் இதயத்தை தொலைக்காமல் இதயத்தால் அனைவர் உள்ளத்தையும் இணைக்கக்கூடிய மிக அருமையான பட்டிமன்ற நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் மகாசுந்தர் ஐயா அவர்களுக்கும், தமிழ் உலகின் சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய மதிப்பிற்குரிய பாகை கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையா தலைப்பிலேயே சரியா சொல்லியிருக்கீங்க. மகாகவி பாரதி பெரிதும் போற்றியது மண்ணின் பெருமையா பெண்ணின் பெருமையான கேள்வி. வார்த்தைகளுக்கு நாம் காத்திருப்பதும் இல்லை, கெஞ்சுவதும் இல்லை. அவைகளே என்னிடம் கட்டுப்பாடின்றி ஓடி வர வேண்டும். கண்ணீர் மாதிரி சொல்லாமலே வந்து நிற்க வேண்டும். எதிர்பாராமலே பழகிய நண்பன் வீட்டிலே வந்து கதவை தட்டுவது மாதிரி என்று ஒரு நல்ல கவிதைக்கு இலக்கணம் வகுத்து சொன்னான் ரசூல் கம்சதோ என்கிற ஒரு ரஷ்ய கவிஞன். அப்படி மொழிக்கு கட்டுப்படாமல் மொழியை கட்டுப்படுத்திய ஒரே கவிஞன் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் மகாகவி பாரதி மட்டும்தான். 19ஆம் நூற்றாண்டும் 20ஆம் நூற்றாண்டும் எத்தனையோ மகாகவியர்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது. இயற்கையின் ஓவியத்தை பேனாவின் தூரிகையால் வரைந்த வேர்ட்ஸ்வர்த்தும், ரொட்டியின் விலை குறைய வேண்டும், மனிதனின் விலை உயர வேண்டும் என்று மனிதநேயத்தை முன்மொழிந்த ரசூல் கம்சதோவும், விண்ணில் ஊர்வலம் போகும் நட்சத்திரங்களை விட சின்ன புள்ளிதழ்கள் எந்த வகையிலும் தாழ்ந்தவை அல்ல என்று சொன்ன வால்ட் விட்மனும், உங்கள் குண்டுகள் துளைத்த ஒவ்வொரு துளையிலிருந்தும் ஸ்பெயின் எழுகிறது என்று துப்பாக்கியின் மொழியை பேனாவிலே பேசிய பாப்லோ நெருடாவும், அவர்கள் சிலர் நீங்கள் பலர் என்று உழைக்கும் மக்களுக்கு உரிமை கீதம் சொல்லி தந்த ஷெல்லியும், இதயமே ஒரு வடிவானவன் நான், அது எங்கெங்கும் என் மீது துடிக்கிறது என்று உடலையே இதயமாக பார்த்த மாயா காவ்ஸ்கியும், மலைகளில் புலிகளை சந்தித்தேன், காயமின்றி தப்பித்தேன், மலைகள் சமவெளிகளில் மனிதனை சந்தித்தேன், சிறையில் கிடக்கிறேன் என்று கசப்பான வாழ்க்கை நடைமுறையை சொன்ன போசிமீனும், இன்னும் என் உதடுகள் உச்சரிக்காத எத்தனையோ கவிஞர்கள் இந்த நூற்றாண்டின் கர்ப்பத்தில் உதித்தவர்கள் தான். அனைவருமே மகா கவிஞர்கள் தான். ஆனால் இந்த கவிஞர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமை நம்முடைய மகாகவி பாரதிக்கு மட்டும்தான் உண்டு.
ஏன் தெரியுமா? கவிஞனுக்கும் மகாகவிஞனுக்கும் உள்ள வேறுபாட்டை நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தலைமுறைக்கு தேவையான கவிதைகளை படைப்பவன் கவிஞன், சில தலைமுறைகளையே படைப்பவன் மகாகவிஞன். பாரதி அப்படி ஒரு மகாகவி. ஏன் மகாகவி பாரதிக்கு அப்படி ஒரு சிறப்பு தெரியுமா? மண்ணின் விடுதலையை எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க. ஆனா மண்ணின் விடுதலை பாடியவர்களால் தன்னுடைய வீட்டிலேயே பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அழகா எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, நாங்க 2 பேரும் பேச வேண்டிய அத்தனை பாடல்களையும் மகா சுந்தர் ஐயாவும் ரம்யா அவர்களும் பெண்ணின் பெருமை பாட்டெல்லாம் எடுத்து மண்ணின் பெருமைக்கு பேசினாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, எங்க அணிக்கு கூடுதலா 2 பேர் சேர்ந்துட்டாங்களேன்னு ஒரு மகிழ்ச்சி தான். அழகா சொன்னாங்க. பாரதி திருப்பள்ளி எழுச்சி நீங்க கூட ஆரம்பத்துல சொன்னீங்க. பாரதி மண்ணையே பெண்ணாகத்தான் பார்த்தான். சகோதரி கூட பேசுனாங்க. பாஞ்சாலி சபதத்தில் கூட மண்ணின் பெருமைதான், பெட்டை புலம்பலென நின்று நெட்டை மரங்களென நின்று புலம்புகிறார், நிலங்கோ அரசன் அப்படின்னு திட்டுறார். மண்ணை பற்றி தான் பேசி இருக்கிறார். பாஞ்சாலியையே பாரத மாதாவாக பார்த்தான் மகாகவி பாரதி. எல்லா இடத்திலும் மண்ணை கூட பெண்ணாக பார்த்தவன் மகாகவி பாரதி. அதனாலதான் எல்லோரும் கடவுளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடிய போது மகாகவி பாரதி மட்டும்தான் பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி. உண்மையான விஷயம். இந்த மண்ணின் பெருமையே பெண்ணாலதான் அப்படின்னு சொல்றாரு மகாகவி பாரதி. அதுக்கப்புறம் அவரே ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. வந்தே மாதரம்னா தாயை வணங்குகிறோம் என்று பாரத தாயை வணங்கினான். அதுதான் நாங்களும் சொல்றோம். பாரதி தாயைத்தான் போற்றினான், எல்லா இடங்கள்லயும் பெண்மையைத்தான் போற்றினான். ஒரு பெண்மையை பாரதி போற்றினான், கொண்டாடினான்ங்கிறதுக்கான மிகப்பெரிய சான்றே இந்த நாட்டு வணக்கம். அருமையா சொன்னார் அவர். அதுக்கப்புறம் என்னங்கய்யா, நாட்டில மண்ணின் பெருமையை பேசிய பலரால பெண்ணின் பெருமையை தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியல. உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் இருக்காரே, அவர் நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட மகான், மிக பெரும் தலைவர். அவருடைய வீட்டுக்கு நண்பர் வந்திருந்தப்போ, அப்போலாம் நமக்கு பாத்ரூம் வசதி கிடையாது. ஒரு சட்டியில தான் மலம் கழிக்கணும். அப்போ என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அதை தூக்கி கொண்டு போய் வெளியில போட சொல்றாங்க. அவங்க சங்கோச்சப்படுறாங்க. உடனே மகாத்மா காந்திக்கு கோபம் ஒரு நாள் இரவு முழுக்க வெளியிலேயே நிக்க வச்சிடுறாங்க. மண் விடுதலை பேசிய மகாத்மா காந்தியாலேயே தன்னுடைய மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்க முடியலங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருந்தது. அது பின்னால மகாத்மா காந்தி தன்னுடைய சுயசரிதையில சொல்றாரு, தன்னுடைய மனைவியினுடைய பெருமை அவர் உணர்ந்தாரு என்பது நம்முடைய வரலாறு. நீங்க அழகா சொன்னீங்க. சிஸ்டர் நிவேதிதாவை பார்க்க போனாரு. அதுக்கப்புறம் தான் பாரதிக்கு ஞானம் வந்தது. பெண்ணினுடைய பெருமையை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. மகா சுந்தர் ஐயா அழகா சொன்னாரு. ஏன்னா எங்க அன்னைக்கு சொன்னாரு அழகா. பாரதி அதுல சொல்றாரு, என்னுடைய மனைவி எப்படிப்பட்டவள் தெரியுமா? பானமடி நீ எனக்கு, பண்டமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு அப்படின்னு பெண்ணுக்கு சம உரிமையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒண்ணு இல்ல, கழுதையை கொண்டு வராரு அக்ரஹாரத்துக்குள்ள, தன் மனைவி மேல தோள் மேல கைய போட்டு வர்றாரு. என்ன பாரதி இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது, என் மனைவி மேல நான் கைய போட்டுட்டு வரேன், என் மனைவி தோல்ல நான் கைய போட்டு வரேன், இத கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு, பெண்ணுக்கு ஆணுக்கு சரிநிகர் சமானம் என்று பாட்டுல மட்டும் சொல்லல, வாழ்க்கையிலையும் வாழ்ந்து காட்டியவன் மகாகவி பாரதி. அழகா சொன்னீங்க, ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. ஐயா அழகா எங்களுடைய அணித்தலைவர் சொன்னாரு, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தார் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஞானம் என்பது உணர்வதால் வருவது, அறிவு என்பது கற்றுக்கொள்வதனால வருவது. யாரும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர ஞானம் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. அழகா தன்னுடைய பாடல்ல மட்டுமல்ல, தன்னுடைய கட்டுரையிலையும் பதிவு செய்யறாரு. பதிவிரதைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த பதிவிரதை கட்டுரையில என்ன சொல்றாரு, பெண்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, ஆனா பெண்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறீங்களா? பெண்களை தெய்வமாக நினைங்க அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தால் தான் தெய்வத்தை நாம் கவர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அப்துல் ரஹ்மான் பாரதியை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பாரதியினுடைய அப்பா பேரு சின்னசாமி, அம்மாவோட பேரு லக்ஷ்மி. சின்னசாமி பெற்ற பெரிய சாமி நீ, லக்ஷ்மி பெற்ற சரஸ்வதி நீ அப்படின்னு பாரதிய பாராட்டுறாரு. பாரதியார் சொல்றாரு, பாரதியார பாரதிதாசனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய மகள் ஒரு வேறொரு ஜாதிக்காரனை அழைத்து கொண்டு, ஒரு பையனை அழைச்சிட்டு ரங்கூனுக்கு போய், அப்பா நான் இங்க நலமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எனக்கு போட்டா அந்த நாள் தான் எனக்கு இனிய நாள்னு சொல்றாரு. எந்த அப்பா சொல்ல முடியும்? ஆனா பாரதி சொன்னா, முழுக்க முழுக்க பெண்ணுரிமை பேசியவன் பாரதி. மற்ற வீட்டு பெண்களுக்கு மட்டுமல்ல, தன் வீட்டு பெண்ணுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுத்தவன் பாரதி. அதான் எந்த இடத்துலயும் மறுக்கல. பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்றாரு,
பெண்ணடிமை பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயல் கொம்பேன்னு சொல்றாரு. இந்த நாட்டுல பெண்ணடிமையே தீரல, நீங்க மண்ணடிமை பத்தி நீ பேசிட்டு இருக்க. பெண்ணுக்கே சுதந்திரம் கொடுக்கல வீட்டுல, நீ நாட்டுக்கு என்ன சுதந்திரம் வாங்கி கிழிக்க போற அப்படிங்கிற ஒரு கோணத்துல பாரதிதாசன் கோபத்தோட சொல்லியிருக்காரு. அந்த கோப கனல் தான் இங்க பாரதி கிட்ட நம்ம பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா, எல்லா இடத்துலயும் சகோதரி பேசும்போது சொன்னாங்க எடுத்த உடனே அக்னி குஞ்சு அது எங்க இருந்து புறப்பட்டது தெரியுமா, மண்ணுக்கான கோபம்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே அதனுடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்களா, காளிதாசன் என்கிற புனை பெயர்ல மகாகவி பாரதி என்னன்னா விடுதலை முத்தமா அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு. அதுல வேணு முதலி என்கிற ஒரு பெண் பாடுவதாக அமைந்த பாடல் தான் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்திலே, இங்கு குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்தரிடத்தோம் என்று பாடுவான் மகாகவி பாரதி. அதை எங்க கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா, அந்த பாட்டை பெண் விடுதலை என்கிற தலைப்புக்கு கீழே அதை வச்சான் பாரதி. அப்போ இந்த சமூகத்துல மண் விடுதலையை பாடும் பொழுது கூட இந்த தேசத்தை பெண்ணாக பார்த்து, இந்த சமூகமே பெண்ணால் தான் பின்னப்பட்டிருக்கிறது, பெண்ணால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்பதை தன்னுடைய கவிதைகளிலும் கட்டுரைகளிலும் மிக தெளிவா பதிவு செய்திருக்கிறான் பாரதி. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமாடா அப்படின்னு கொண்டாடுறான் பாரதி. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சி பெறச் செய்து வாழ்வோம் அப்படின்னு பெண்கள் புதுமையை படைக்க பிறந்தவர்கள், பழைய அறங்களை காப்பதற்கான வலிமை உள்ளவர்கள், எதையும் முன்னெடுத்து செய்யக்கூடிய தைரியம் உள்ளவர்கள் பெண்கள். பெண்களால் மட்டும்தான் சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை மடத்தனத்தையும் மூடத்தனத்தையும் ஒழிக்க முடியும் என்று தான் கூட்டுகிற சபைகளிலும் தான் படைக்கிற கவிதைகளிலும் தான் படைக்கிற கட்டுரைகளிலும் கதைகளிலும் மிக தெளிவாக பதிய வைத்திருக்கிறார். இதுல எந்த சந்தேகமும் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு சமீபத்துல ஒரு திரைப்படம் வந்திருக்கு, பொன்மகள் வந்தாள் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல எத்தனை ஹாசினிக்கள், எத்தனை ஆசிஃபாக்கள், எத்தனை நந்தினிகள். அதான் ஒரு கவிஞன் சொன்னான், நீ இதுவரைக்கும் பிள்ளையை பெற்று போட்டது போதும், இனிமேலாவது துப்பாக்கிகளை பெற்று போடு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு சமூகத்தில் என்ன தேவை, இன்னமும் பெண் விடுதலைக்கான தேடல் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு, அதனுடைய தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. பெண் விடுதலை இன்னமும் முழுமையடையவில்லை. பாரதி இன்னும் இருந்திருந்தால் மண் விடுதலையை தாண்டி அவன் பேசிய அதிகமான வார்த்தைகள் பெண் விடுதலையாகத்தான் இருந்திருக்கும். நாணமும் அச்சமும் நாய்கட்க வேண்டுமான்னு சொல்றான் பாரதி. தொல்காப்பியத்துல வரும், அச்சமும் நாணமும் முந்திருதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்பன். ஆனா பாரதி ஒரு புரட்சி செய்கிறான், நாணமும் அச்சமும் நாய்கட்க வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்களின் குணங்களாம். இதெல்லாம் பெண்களுடைய குணம்னு பெண் யாரு அப்படிங்கிறதுக்கு வரையறை கொடுத்தவனே பாரதி தானே. அதை நம்மளால மறுக்க முடியுமா? புதுமை பெண்ணை நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடைன்னு மட்டும் சொல்லல, அதுக்கு அடுத்தது பாரதி சொல்லுகிறான், ஒரு புதுமை பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு. விலகி வீட்டில் ஒரு பொந்தில் வாழ்வதை வீர பெண்கள் விரும்புவதில்லையாம், அதை விரைவில் ஒழிப்பராம், சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொம்மைகள் யாவும் அழிப்பராம், முட்டுக்கட்டைகள் யாவும் தகர்ப்பராம் என்று எல்லா பிரச்சனைகளையும், இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பெண் இருக்கிறார். ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, பெண்ணை கூட எப்படி சொல்றாங்க, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே, தந்தையர் நாடுன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா அந்த வரியிலேயே பாரதி சொல்றான், தந்தையர் நாடெனும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொல்றான். நாடு கூட தந்தையர் நாடுதான், ஆனா சக்தி தான் மூச்சா இருக்கா, ஒரு பெண் தான் மூச்சா இருக்கான்னு பாரதி இங்க அழகா பதிய வைக்கிறான் அந்த இடத்துல. அதனால பாரதி எந்த இடத்துலயும் எந்த விதத்திலையும் பெண்களை விட்டு கொடுத்ததா வரலாறே இல்லை. மண் விடுதலையை பாடும் போதும் அவன் போற்றியது பெண்மையைத்தான் பெண்ணைத்தான் என்று சொல்லி ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். புதுவையில அவர் வாழ்ந்தப்போ பெண்களை ஒருங்கிணைத்து பெண்ணுரிமை பற்றிய ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்தாரு. அதுல அவர் சொன்ன வார்த்தை இதுதான், ஸ்திரீகளுக்கு ஜீவன் உண்டு, மனம் உண்டு, அவர்கள் செத்து போன இயந்திரங்கள் அல்ல, அவர்கள் வெறும் செத்த இயந்திரங்கள் அல்ல, பெண் விடுதலைக்கான தர்ம யுத்தத்தை தொடங்குங்கள் என்று பாடுகிறார். இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான சக்தி வேற எங்கேயும் இல்ல, பெண்ணுகிட்டதான் இருக்கு. அதனாலதான் பதிவிரதைங்கிற கட்டுரையை நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். அதுலயும் என்ன சொல்றாரு, நீங்க உங்க மனைவி கிட்ட பக்தியோட இருங்க, ஏன்னா பக்தி தான் ஒரு பக்தியை விளைவிக்கும் அப்படின்னு மிகச்சிறந்த தாரக மந்திரத்தை இன்னைக்கு இருக்கிற குடும்பங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது மகாகவி பாரதின்னு சொல்லலாம். நம்ம பெண்களை பலவாறு வர்ணிக்கிறோம், பெண்ணை தென்றல்னு சொல்றோம்,
புயல்னு சொல்றோம், நிலான்னு சொல்றோம். ஆனால் உண்மையில் பெண்கள் ஒரு ஆயுதம். ஏன் தெரியுமா பெண்கள் எல்லாம் ஆயுதம்? தாக்க நினைப்பவர்களையும் தாக்கி அழிக்கும் ஆயுதம் பெண்ணானவள். அதனால் இனிமேல் பெண்களிடம் பேனாவை மட்டும் கொடுக்காதீர்கள், கூடவே கொஞ்சம் துப்பாக்கி பழகவும் கற்றுக் கொடுங்கள் என்கிறார் நம்முடைய கவிஞர். இனி பெண் பிள்ளைகளுக்கு பேனா பிடிக்க மட்டுமல்ல, துப்பாக்கி பிடிக்கவும் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய கவிஞர். அதனால் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மாபெரும் சக்தியாக பெண் இருக்கிறாள் என்ற ஒரு காரணத்தினால்தான் பாரதி கட்டுரையிலும் சரி, கவிதையிலும் சரி, தன்னுடைய மேடை பேச்சுகளிலும் மேடை முழக்கங்களிலும் அவர் அதிகம் போற்றியது பெண்மையைத்தான். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவமாடா என்று கொண்டாடினான் பாரதி. எல்லாவற்றையும் இந்த சமூகத்தையே பெண்ணாக பார்த்தான். அந்த பெண்மைதான் பாரதி அதிகம் போற்றியது என்று இந்த அளவிலே நான் சொல்லி மிக அருமையான வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்றல் தமிழ் மீடியா ஒரு ஆக்கப்பூர்வமான தலைப்பை அலசி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது. 4 பேச்சாளர்களுமே பாரதியை படித்துவிட்டு அதில் ஆழ்ந்து பார்த்து அலசி பார்த்து இங்கே அவருடைய கவிதையோடு வாழ்ந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண்ணின் பெருமைதான் என்று பேசிய பேச்சாளர்கள் ஒரு புதிய நோக்கிலே, புதிய கோணத்திலே இந்த பட்டிமன்றத்தை நகர்த்தி இருக்கிறார். மனித இன உயிர் அணுக்களினுடைய உயிர் சத்து பெண்வாழ் தன்மை கொண்டது. மானிட ஜாதி முழுமைக்கும் ஆதியும் அந்தமும் மூலமும் முதலும் எல்லாமே பெண்தான் என்று ஒரு ஆய்வு அறிக்கை பேசுகிறார். மகாகவி பாரதி கால் பதிப்பதற்கு முன்பாக பெண்ணை எப்படியெல்லாம் பாவித்தார்கள்? தையல் சொல் கேளேல் ஒரு பெண்ணே ஆத்திசூடியிலே எழுதினார். பெண்ணிற்கு அழகு எதிர் பேசாது இருத்தல் என்று வெற்றிவேற்கு எழுதி. வேதமை என்பது மாதர்க்கு அணிகலம் என்று ஒன்றை வேந்தன் சொன்னது. பேராசிரியர் சங்கீதா சொன்னதை போல மூல இலக்கண நூலான தொல்காப்பியம் அச்சமும் நானும் மடனும் நிச்சமும் வேண்டும் பெண்பார்க்கு உரிய என்ப என்று தலையிலே கொட்டி வைத்தது, சுட்டி வைத்தது. அதையெல்லாம் உடைத்தெறிந்த மகா கவிஞன் பாரதி. சங்கீதா சொன்னதை போல நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமா? பூணும் நல்லறத்தோடு இங்கு பெண்ணுக்கு போந்து நிற்பது தாய் சிவசக்தி என்று பெண்ணை அடையாளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஆராதித்து பார்த்த கவிஞன் மகாகவி பாரதி. சங்கீதா சொன்னார், பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று சொன்னார். அதற்கு கீழே எழுதுவான், பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, துன்பம் தீர்வது பெண்மையாளடா என்று எழுதி வைத்த கவிஞன் பாரதி. பெண் என்பவள் ஒரு ஆரவாரமிக்க வெற்றி சொல்லா இல்லை. தாயாக, தங்கையாக, காதலியாக, மனைவியாக, மகளாக, கதை சொல்லுகிற பாட்டியாக அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு அவதானி ஒரு பெண் இல்லையா? பால் கொடுத்து மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பு செண்டாலே, அத்தை அடித்தாரோ அரடிப்பு செண்டாலே, யாரடித்தார் சொல்லி எழு தாரா மேஞ்சு வர தமிழ் மதுரை ஆடி வர தாடேலோ தாளவளோ என்று தாளாட்டுகிற பொழுது தாயாக, அன்பை பகிர்ந்து உடன்பிறப்பை நனை வைக்கிற பொழுது தங்கையாக, உணர்வு மேலிடுகிற பொழுது காதலியாக, எத்தனை தெய்வங்கள் மண்ணில் இருந்தன சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்திரிகைகளில் பள்ளி கொண்டால் பக்தி பிரவாகம் என்று கண்ணதாசன் எழுதினாரே, அதுபோல மனைவியாக, கதை சொல்லுகிற நேரத்திலே பாட்டியாக இருந்து பல்வேறு பெருமைகளை சுமப்பவள் பெண் இல்லையா? அதனால்தான் அந்த பெண்ணை அடக்கி வைப்பவர்களை பற்றி பாரதி அடக்கி வைத்தான். எழுதுகிறான், பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுது அடிமைப்படுத்தலாமா கேட்கிறேன். கண்டார்க்கு நகைப்பென்றும் உலக வாழ்க்கை காதலெனும்
கதையின் உடை குழப்பம் அன்றோ, உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ. உண்டாக்கி வளர்த்த தாய் எப்படியா? உமையவள்யா. சொல்றதுக்கு ஒரு கவிஞன் வேற எந்த கவிஞன் வந்து விட முடியும்? அதுக்கு அடுத்து சொல்றான், பண்டாய்ச்சி அவ்வை அன்னையும் பிதாவும் பாரிடை முன்னறி தெய்வம் என்றார் என்றோ, அது கூட உனக்கு தெரியாதா? கேக்குறாரு. அதுக்கு அடுத்து ஒரு கவிதை வரியில சொல்லுவாரு, தாய்க்கு மேலே ஒரு தெய்வம் உண்டோ கேக்குறான் பாரதி. இன்னும் சொல்லுவாரு, பெண்ணை பற்றி சொல்லுகிற பொழுது பாஞ்சாலி சபதத்தை எல்லாம் இங்கே அடுக்கி பேசினார்கள், அற்புதமாக பேசினார்கள். பாரதி சொன்னான், யார் புதுமை பெண் தெரியுமா? தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்காங்க. சும்மா பேக்க தூக்கி போட்டுக்கிட்டு பேருந்துல பயணம் செஞ்சு அதுக்கு மேல வந்து ஆணோடு சண்டையிட்டு ஆண் செய்கிற தவற்றை எல்லாம் பெண்ணும் செய்தால்தான் பெண்ணியம் என்று தவறான புரிதல். பாரதி சொல்லுகிறான், எது பெண்ணியம் தெரியுமா? சாதம் படைக்கவும் செய்திடுவோம், வீட்டு வேலையை நாங்க பார்ப்போம், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். பெண்ணாளராயா எல்லாம் முடியும்னு சொன்னவன் மகாகவி பாரதி. அதை கும்மி அடிக்க வைத்தான். கும்மியிலேயே சொன்னான், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளை பிள்ளை காணென்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற வித்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். தன்னென்ன நானென்ன தானென்ன நானென்ன தானென்ன நானென்ன தன்னானே, தன்னென்ன நானென்ன தானென்ன நானென்ன தானென்ன நானென்ன தன்னானே. பெண்ணையே கும்மி அடிக்க வைத்து பெண்ணினுடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லித் தந்த கவிஞன் பாரதி. பெண்ணின் பெருமையை பற்றி பேசிய பெருமைக்குரிய பேராசிரியர் மூப்பாயா அவர்கள் சொன்னார்களே, மாதர் என்று சொன்னார். பாரதி சொல்லுகிறான், மாதரை அடக்கி வைத்து யாரும் வாழ்ந்து விட முடியாது. இதைத்தான் சகோதரி நிவேதிதாவும் சொன்னார். மாதர்களை இருட்டிலே தள்ளிவிட்டு நீங்கள் அவர்கள் அறியாமல் மேலான நிலைமைக்கு வந்துவிட முயல்வது வீண் முயற்சி, அது ஒருபோதும் நடக்காது என்று நிவேதிதா சொன்னார்கள். அந்த செய்தியை பாரதி பல இடங்களிலே பிரதிபலித்தான். பாஞ்சாலி சபதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, பாஞ்சாலி சபதத்திலே ஒரு இடத்திலே வீட்டுமன் பேசுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆடவருக்கு ஒப்பிள்ளை மாதர், ஆடவருக்கு இணையானவர்கள் இல்லை, ஆடவருக்கு ஒப்பிள்ளை மாதர், ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம், தானும் செய்திடலாம், முற்றும் விளங்கும் முறைமை அன்றி வேறில்லை என்று வீட்டுமன் சொன்னான். உடனே எதிர் மறுத்து பாஞ்சாலி பேசுவதாக மகாகவி பாரதி சொல்லுவான், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி உள்ளே புகுந்து பேசுவதாக பாரதி. பாஞ்சாலியை பற்றி பாரதி சொல்லுவான், செருப்புக்கு தோல் வேண்டிய கொள்வரோ செல்வ குழந்தையரை விருப்புற்ற சூதினிக்கே ஒத்த பந்தயம் மெய்த்தவ பாஞ்சாலியோ. பாரதி கொதிக்கிறான், சமுதாயத்தை ஒரு மிதிக்கிறான், புதிய சட்டத்தை விதிக்கிறான், பெண்களினுடைய பெருமைகளை எல்லாம் மனத்திலே பதிக்கிறான். பெண்தான் சொன்னாங்களே ரெண்டு பேரும், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்கும். பெண் இல்லாமல் இந்த தேசம் இல்லை, பெண் இல்லாமல் கோயில் இல்லை, பெண் இல்லாமல் பெருமை இல்லை. இப்படி பெண்ணை பெருமைப்படுத்தி பாடிய கவிஞன் மகாகவி பாரதி. நேரத்தினுடைய அருமை கருதி பாரதி பெரிதும் போற்றியது பெண்ணின் பெருமை என்று சொல்லிவிடலாமா? கவிஞர் மகா சுந்தர் அவர்கள் என்னை முறைத்து பார்க்கிறார். பெண்ணின் பெருமை என்று சொல்லிவிட முடியுமா? அவன் வாழ்ந்த காலம் எப்படி காலம், அவன் கவிதை உலகத்திற்கு பிரவேசித்த காலம் எப்படிப்பட்ட காலம், அவன் என்ன நிலையிலே இந்த தேசத்திற்குள் குதித்தான். நாட்டினுடைய பெருமையை உலக நாடுகளுக்கெல்லாம் எடுத்து சொன்னான். வெள்ளி பனி மலையின் மீது உலகுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல், பள்ளி தளவனைத்தும் கோயில் செய்கிறோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் சொன்னானே. சிந்து நதியின் மிசை நிலவினிலே
சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வரும் தேசிய ஒருமைப்பாட்டை இதற்கு மேல் எந்த கவிஞன் பாடி சொன்னாங்களே? ரம்யா சொன்னாங்களே, மண்ணும் இமய மலை எங்கள் மலையை மாநிலம் மீது இதில் போர் பிரிதில்லையே, இன்னரும் நீர்க்கங்கை ஆறுங்கள் ஆறே, இதன் வாழ்விற்கு எதிரது பேர். நாடகா பாடுனா பன்னரும் உபனிட நூலங்கள் நூலே எவ்வளவு பாடியிருக்கான். நாரத காண நலந்திகள் நாடு, நல்லனையாவையும் நாடுறும் நாடு, பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு, புத்தர் பிரானருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடே, பாடுவோம் இகுதை எமக்கிளை ஈடே என்று சொன்னார். ஒன்றை சொல்லவா? முதலிலே கவிஞர்கள் வரிசையிலே தொழிற் புரட்சியை விதைத்த கவிஞன் பாரதி. வந்தா முதல்ல தொழிற் புரட்சியை பாடுகிறான். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எவ்வளவு வழிவகை சொன்னான் தெரியுமா? இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, யந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நன்முத்து எடுப்பீரே என்று வழிவகைகள் கற்றுத்தந்த கவிஞன் பாரதி. எத்தனையோ வழிமுறையை சொன்னான். சிந்து நதியின் மிசை நிலவுள்ள பாட்ட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தயவு செய்து சொல்லி. நதிநீர் இணைப்பை முதலில் சொல்லி தந்த கவிஞன் பாரதி இல்லையா? கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் எவ்வளவு பாடியிருக்கான் தேசத்தை பற்றி. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலை குமார் கொள்வோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு, சிங்கம் மராட்டியர்தம் கவிதை கொண்டு, சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே, சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அதுல சொல்றான் பாருங்க, கங்கை காவிரி இணைப்பை சொல்லி தந்த கவிஞன் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் அடிக்கோடு போடணும். வங்கத்திலே உபரியாக சேதமாக மீதமாக இருக்கிற மிகை நீரை வேதனைப்படுகிற வெம்பி இருக்கிற நீரையை நம்பி இருக்கிற தேசத்திற்கு திருப்பி விடுங்கள் என்று சொல்லி தந்த கவிஞன். அதுலயும் பாருங்க, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலை, திருச்சிக்கு பக்கத்துல காவிரி, அந்த காவிரியில விளையிற வெற்றிலை, உணர்ச்சி விதியில நம்ம படிச்சிருப்போம். வெற்றிலை ஒன்னத்துக்கு இல்லாத இலை, வெற்றி இலை, வெறுமை இலை. அந்த வெத்தலையை கொடுத்துட்டு எதை கேட்கிறான் பாரதி? வெற்றிலையை கொடுத்து விட்டு வடநாட்டிலே விளைகிற கோதுமையை கேட்டான். எப்படிப்பட்ட ஒவ்வொற்ற கவிஞன் பாரு. பெண்ணை பற்றி பாடினான். பெண்ணை பற்றி ஏராளமான கவிதைகளை துணிச்சலோடு பாடினான். கூட்டப்பட்டு கிடந்த சமுதாயத்தின் பிடி வாசலிலே கொண்டு வந்து சேர்த்தான். அறியாமை இருளை அழித்தான், ஒழித்தான். கல்வி என்ற ஒரு புதிய நிலை கிடைப்பதற்கு பெண்களுக்கு வழிவகை செய்தான். ஆனால் பாரதி வாழ்ந்த காலம் என்பது சுதந்திர மூச்சை சுவாசிப்பதற்காக ஏங்கி இருந்த காலம். சுதந்திரம் எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று பாடிய கவிஞன் பாரதி. பாரதி பெண்ணை பற்றி பாடினான். இன்றைக்கும் பெண்ணை பற்றி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆதாமிலிருந்து, ஆதாம் என்ற ஆணிலிருந்து ஏவாள் என்ற பெண்ணை உருவாக்கி அதற்கு பிறகு குழந்தையை உருவாக்கினார் என்றெல்லாம் புராணத்திலே தொன்மத்திலே பல்வேறு விதமான கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு சீன கவிதை ஒன்றை நான் படித்தேன். அந்த சீன கவிதை என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு கைப்பிடி களிமண்ணை எடுத்தேன். இதைத்தான் நான் தீர்ப்பிற்கு வசதியாக எடுத்துக் கொள்கிறேன். ஒரு கைப்பிடி களிமண்ணை எடுத்தேன், அதை கொண்டு நீயாகவும் நானாகவும் இரு உருவங்களை வடித்தேன், இணைத்து ஒன்றாக்கினேன். நல்லா கவனிங்க இந்த கவிதைய. ஒரு பெண் சொல்ற மாதிரி அந்த கவிதை. ஒரு கைப்பிடி களிமண்ணை எடுத்தேன், அதை கொண்டு நீயாகவும் நானாகவும் இரு உருவங்களை வடித்தேன், இணைத்து ஒன்றாக்கினேன், மறுபடியும் அதிலிருந்து உன்னையும் என்னையும் உருவாக்கினேன். இப்பொழுது உனக்குள் நான்,
எனக்குள் நீ என்று அந்த கவிதையை முடித்திருக்கிறார். சீன பாடல் இது. பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்பதனை ஆண் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆண் இல்லாமல் பெண் இல்லை என்பதனை பெண் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நீதியையும் நியதியையும் மகாகவி பாரதி பல இடத்திலே பிரதிபலித்திருக்கிறார். ஆனால் பெண்ணை தெய்வமாக பாடிய மகாகவி பாரதி ரம்யா அசோக் அவர்கள் சொன்னதை போல பாரதத்தையே பாரத மாதா என்று பாடியிருந்தாலும் கூட பாரதம் அவனுக்கு உயிராக இருக்கிறது. அதனால்தான் பிள்ளைகளுக்கு பல சிந்தனைகளை சொல்லுகிறான் பாரதி. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அற்புதமான பாட்டு, பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும். அதுல சொல்றான், பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி அழித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதெல்லாம் தெரிஞ்ச வரி. அதுல எழுதுறான் பாரதி. இதுதான் தீர்ப்பு. பாரதி குழந்தைகளுக்கு சொல்லுகிறான், தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா. நல்லா கவனிங்க. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தத்தில் இனியதடி பாப்பா, அமிழ்தத்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. நமது தேசம் புத்தன் தான் எத்தனையோ அறிஞர்களை தந்த பூமி. அடுத்து சொல்லுகிறான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா, செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம், செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம், அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா. பாரதத்தை புகழ்கிற பொழுது பாரத மாதா புகழப்படுவார். பாரதத்தை புகழ்கிற பொழுது பாரதத்தில் இருக்கிற இயற்கைகள் புகழப்படுகின்றன. பாரதத்தை புகழ்கிற பொழுது இங்கே எல்லாரும் ஓர்குலம் என்ற நிலை உருவாகி இருக்கிறது. எல்லோரும் ஓர்குலம் என்ற நிலை உருவாகிற பொழுது ஆண் பெண் பேதம் இங்கே கட்டறுக்கப்படுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே இருக்கிற இடைவெளிகள் நீங்குவதற்கு தேசம் ஒன்றாக்கப்படுகிற பொழுதுதான், திக்குகள் தோறும் தேசம் ஒன்றாகி இந்திய பெருவழி உலகம் முழுவதும் உலக அரங்கிலே ஏற்றப்படுகிற பொழுதுதான் இந்த தேசம் மிகப்பெரிய தேசமாக வரும் என்று மகாகவி பாரதி நினைத்த காரணத்தினால் தான் குழந்தைகளுக்கு பாலூட்டுகிற பொழுதே தமிழ் தேசத்தையும் இந்திய தேசத்தையும் இணைத்து பாடியிருக்கிறான். எப்படி பெண்ணை பற்றி பல்வேறு இடங்களே தெய்வமாக போற்றி பாவித்தாலும் அவன் வாழ்ந்த காலகட்டத்திலே பாரத நாட்டை பற்றி அதிகம் பாட வேண்டி இருந்தது. பாரத நாட்டின் பெருமையை பற்றி உலகம் முழுவதும் சொல்ல வேண்டியிருந்த கடப்பாட்டு நெறி அவனுக்கு இருந்த காரணத்தினால், பொறுப்பு அதிகம் இருந்த காரணத்தினால் பெண்ணுக்கு விடுதலையை வாங்கி தந்தான். ஆனால் மண் விடுதலையைத்தான் அவன் முதற்கடமையாக கொண்டிருந்தான். மண்ணின் பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதில் தான் அவனுடைய பெரும் பொறுப்பு அதிகமாக அவனுடைய படைப்புகளிலே மேலோங்கி இருந்தது என்ற காரணத்தினால் மகாகவி சங்கீதா சொன்னதை போல கவிஞனிலிருந்து மாறுபட்டு திகழ்கிற உலக மகாகவி பாரதி பெரிதும் போற்றியது பெண்ணின் பெருமைதான் என்ற அணிக்கு ஒரு 49 மதிப்பெண் வழங்கி, மண்ணின் பெருமைதான் என்ற அணிக்கு ஒரு 51 மதிப்பெண் வழங்கி, அதுல மகாசுந்தர் கேட்டிருக்கிறாரு, பெரிதும் போற்றியது என்ற அந்த வரிகளுக்கு, அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தந்து மகாகவி பாரதி பெரிதும் போற்றியது மண்ணின் பெருமையே, மண்ணின் பெருமையே என்பதனை இந்த தென்றல் தமிழ் மீடியாவினுடைய தீர்ப்பாக வழங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறோம்.